உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 94வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம் தொகுப்பை வழங்குவோர் திரு செல்வகுமாரி அவர்கள். குருவின் திருவடி சரணம். அனைவருக்கும் வணக்கம். முழுமுதற் கடவுளாம் விநாயகரை வணங்கி குருமுதல்வனாம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் திருவடி தொழுது குரு பரம்பரையின் அனைத்து குருமார்களின் திருவடி தொழுது சித்தியார் சுபக்கம் தொகுப்புரைக்குள் செல்லலாம். சித்தாந்த நூல்கள் 14 ஒன்றான சிவஞான சித்தியார் சுபக்கம் பரபக்கம் என 2 பகுதிகளை கொண்டது. இதன் ஆசிரியர் அருள்நந்தி சிவமாவார். பாயிரம் 6 பாடல்களை கொண்ட பாயிரம் விநாயகர் வணக்கத்தோடு ஆரம்பித்து பரசிவ வணக்கம், நூலின் வழி, மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதத்தை விளக்க வந்த வழிநூல் என்றும், இந்நூல் இறைவனின் திருவடியை அடைய விரும்புவோருக்கு பயன் தரும் என்றும் பாடல் 5, 6 அவையடக்கம் கூறுகிறார். இறைவனின் இயல்பை கூறுவதற்கு அரிதாயினும் என் ஆசையின் மிகுதியால் கூறத் தொடங்கினேன் என்றும், இறைவனை பசு பாச ஞானங்களால் அறியப்படாதவராயினும் சிவஞானத்தால் அறியலாம் என்று பாயிரத்தை நிறைவு செய்கிறார். அடுத்தது அளவையியல். பாடல் 7 20 வரை உண்மைகளை அளந்து அறிவது அளவை எனப்படும். மெய்ப்பொருளான பதி பசு பாசம் ஆகியவற்றை அளந்து அறிவதற்கு பிரமாணம் ஒரு கருவியாதலால் இது அளவை எனப்பட்டது. இது 3, 6, 10 வகைப்படும். சாதி ஒற்றுமை கருதி சைவ சித்தாந்திகள் 3 பெரும் பகுதிகளாக பிரித்தனர். 1 காண்டல் அல்லது காட்சி, 2 கருதல் அல்லது அனுமானம், 3 ஆகமம் அல்லது உரை. சைவ சித்தாந்திகள் ஆகமத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் தர்க்கத்திற்கு அனுமானத்தையே கையாண்டனர். முதல் சூத்திரம் பாடல் 21 90 வரை. உயர்ந்தவற்றை முதலில் கூறும் வழக்கத்திற்கு ஏற்ப ஆசிரியர் பதி பற்றி முதலில் ஆரம்பிக்கிறார். இச்சூத்திரம் பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு பதி ஒருவன் வேண்டப்படும் என்பதும், அப்பதி அதனை தோற்றி ஒடுக்கும் முறைமையும் கூறுவதால் பதி உண்மையும் பதி இலக்கணமும் கூறுகின்றது. இது 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டு விளக்கப்படுகிறது. முதல் அதிகரணம் பதி உண்மைக்கு பிரமாணம் கூறுகிறது. பாடல் 21 37 வரை. லோகாயுதர், சௌத்திராந்திரர், மீமாஞ்சிகர் மற்றும் தார்க்கியர் மதம் கொள்கைகளை மறுத்து பிரபஞ்சம் ஒரு சேதனால் செய்யப்படும் காரியமாய் இருத்தலாலும், புருடன் மாயா காரியமான தனு காரணங்களை பெற்றால் அன்றி அறிய மாட்டான் ஆதலாலும், மாயை அறிவில்லாத சடப்பொருளாய் இருப்பதாலும், இவற்றிற்கு வேறாய் பிரபஞ்சத்தை தோற்றுவித்து நிலைப்படுத்தி ஒடுக்கும் கர்த்தா ஒருவன் வேண்டப்பட வேண்டும் என்பது நிறுவப்பட்டு பதி உண்மை பெறப்பட்டது. 2ஆம் அதிகரணம் பாடல் 38 90 வரை. பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமை கூறுவதால் பதி இலக்கணம் கூறுகின்றது. இவை 2 பிரிவுகளாக பிரிந்து தான் முதலாகி மற்றும் ஈராகி நின்று தொழில்படுத்துதலையும் பதி இலக்கணம் பற்றியும் கூறுகிறது. பதி தான் எவ்வாறு முதலாக நின்று தொழில்படுத்துகிறான் என்றால், நிமித்த காரணனாய் நின்று மாயையை முதற்காரணமாகவும் சிவசக்தியை துணை காரணமாகவும் கொண்டு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறான். இவ்வாறு தோற்றுவிக்கும் முறையானது சுத்தமாயிலிருந்து சுத்த பிரபஞ்சத்தையும், அசுத்த மாயிலிருந்து சுத்தாசுத்த பிரபஞ்சத்தையும், பிரகிருதி மாயிலிருந்து அசுத்த மாயையும் தோற்றுவிப்பான். தான் எவ்வாறு ஈராகி நின்று தொழில்படுத்துவான் எனில், ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்கார கடவுளே மீளவும் தோற்றுவிப்பான். ஏனெனில் உயிர்கள் சங்காரகாரனிடத்திலே ஒடுங்கி மீளவும் தோன்றுவதற்கு காரணம் ஆணவமலம். அவை ஒடுங்கும் இடத்தில் அவற்றோடு கூடிய தனுவாதி காரியங்கள் அவற்றின் காரணமாகிய மாயையிலே ஒடுங்கும். முதல்வனே அவற்றை மீள தோற்றுவிப்பான். 2 முத்தலில் செய்யும் உரிமை சங்காரகாரனுக்கே உரியது. ஏனெனில் அயன்மால் இருவரும் முன் செய்த புண்ணிய விசேடத்தால் அரணின் அதிகார சக்தியை பெற்று தத்தம் தொழில் செய்வர். எனவே ஒடுக்கிய சங்கார கடவுளே ஆதாரமாய் நின்று பின் உலகத்தை தோற்றுவிப்பான். முத்தலில் செய்வதற்கு காரணம் உயிர்கள் போக முக்திகளை கொடுத்தலும் அவைகளை மலங்களில் இருந்து நீக்குதலும் ஆகும். இதனால் முதல்வன் செய்யும் ஐந்தொழிலும் அருட்செயலே என்றும், இதனால் அவன் விகாரியாவான் என்றும் பெறப்பட்டது. அடுத்தது பதி இலக்கணம். இறைவனது பொது மற்றும் சிறப்பு இலக்கணம் பற்றி கூறுகிறது. பொது இலக்கணம் அருவம், அருவுருவம் மற்றும் உருவம் என்னும் 3 வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்களாம். முதல்வன் நின்மலன், முற்றறிவும் முற்றுத்தொழிலும் முற்று முதன்மையும் உடையவன். ஆதலால் சக்தி காரியமான வடிவமே அவனுக்கு வடிவம். உருவத் திருமேனியில் தோன்றும் யாவும் அருள் வடிவமே. முதல்வனது திருவுரு அருள் வடிவமாகும்.
உருவத்திருமேனி கொள்வதன் காரணம் படைப்பு முதலிய பஞ்சகிருத்தியங்கள் செய்தற் பொருட்டும், பக்தர் தியான பாவனை செய்தற் பொருட்டும், வேதாகமங்களின் பொருளை உணர்த்துதற் பொருட்டும், ஆன்மாக்களுக்கு போகத்தை கொடுத்து பாசத்தை கெடுத்து முக்தி அளிக்கும் பொருட்டே உருவத்திருமேனி கொள்கிறான். இவ்வாறே அருவுருவத் திருமேனியும் கொள்வான். முதல்வனது உபச்சார திருமேனிகள். அத்துவாக்கள் 6 அதனுள் மந்திரமே முதல்வனுக்கு வடிவமாய் கொள்ளப்படுகிறது. மும்மூர்த்தி வடிவமும் உபச்சார வடிவம். எவ்வாறு எனில் முதல்வனது சக்தியே அவர்களை அதிர்த்திப்பதால். இவ்வாறு முதல்வன் சக்தியின் துணை கொண்டு தொழில்படுத்துகிறான் எனில் சக்தியின் இலக்கணம்தான் யாது? சக்தி ஒன்று, அதன் தொழில் வேறுபாட்டால் பல வகை தோன்றும். அச்சக்தி முதல்வனோடு பிரிவின்றி நின்று அம்முதல்வன் நினைத்தபடியே போக மோட்சங்களை கொடுக்கும். சக்தியின் வடிவம் சுத்த ஞானமாகும். அதுவே பராசக்தி எனப்படும். அவை பொது வகையால் ஒன்றாகியும் தொழில் வேறுபாட்டால் இச்சை, ஞானம், கிருத்தியை என்னும் 3 வகைப்படும். சங்காரகாரனாகிய முதல்வன் சக்தி வியாபாரத்தால் சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், சுத்தவித்தை என 5 வகைப்பட்டும் லயம், போகம், அதிகாரம் என்னும் அவஸ்தைகளையும் அதற்கு ஆதாரமாக சுத்த தத்துவங்களையும் உடையவன். இவை முதல்வனுக்கு சுதந்திர வடிவமாம். முதல்வனால் கொல்லப்படும் வேத வடிவங்கள் சக்தியில் காணப்படும். அதனால் முதல்வன் விகாரியாவான். இவ்வாறு இறைவன் தடத்த இலக்கணங்களை உடையவனாயினும் இவை ஒன்றுமில்லா சுத்த சைத்தன்ய சொரூப இலக்கணத்தையும் உடையவன் என்ற சிறப்பு இலக்கணமும் கூறப்பட்டு முதல் சூத்திரம் நிறைவு பெறுகிறது. 2ஆம் சூத்திரம் பாடல் 91 முதல் 186 வரை. சேதனா சேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அவற்றோடு அத்துவிதமாய் ஒன்றாகியும் உடனாகியும் வேறாகியும் நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகிறது. முதல்வன் உலக உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகியும் பொருட்தன்மையினால் வேறாகியும் செலுத்தும் தன்மையினால் அவற்றோடு உடனாகியும் நிற்பான். எப்படி எனில் சக்தி வடிவமாய் வியாபரித்து சேதன பிரபஞ்சத்தோடு, அதாவது உயிர்களோடு ஒன்றாகியும் உடனாகியும் நின்று அவரவர் கண்மத்துக்கு ஏற்ப தனுகரணாதிகளை கொடுத்து வினைப்பயனை நுகர்வித்தும் அசேதன பிரபஞ்சங்களாகிய தனுகரணாதிகளோடு அத்துவிதமாய் கலந்தும் பிரிவின்றியும் நிற்பான். இவ்வாறாயினும் இவற்றிற்கு வேறுபாடாய் தொய்வின்றி நிற்கும் நின்மலனும் ஆவான். இச்செயல் 3 கூறுகளை உடையது. முதலாவது உலகெல்லாம் ஆகி வேறாகி உடனுமாய் நின்றான். இதில் பதி 1, ஆன்மா பல. அகர உயிர் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களோடு நிற்றல் போல முதல்வனும் உயிரும் உடம்பும் போல உயிர்களோடு ஒன்றாகியும் வேறாகியும் உடனாகியும் நின்று அவற்றை செலுத்துவான். 2ஆம் கூறு ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையில் அமர்ந்து செல்ல தலைவனாய் தான் நிலவு சீர் அமலனாகி நின்றான். இது 5 பிரிவுகளாக பிரித்து பொருள் கூறப்படுகிறது. 1 இருவினை உண்மை, 2 இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை, 3 இருவினை இலக்கணம், 4 தனுக்களின் இயல்பு, 5 கரணங்களின் இயல்பு. 1 இருவினை உண்மை. இன்ப துன்பங்கள் இயல்புகளாகா, அவற்றிற்கு காரணம் இருவினை. இன்ப துன்பங்களுக்கு காரணம் முயற்சி என்று, அதற்கு இருவினையே காரணம் என்று லோகாயுதர் கருத்துக்களை மறுத்து இருவினை உண்மையை நிறுவுகிறார். 2வது இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை. இப்பிறவியிலே பேறு, இலவு, இன்பமோடு பிணி, மூப்பு, சாக்காடு என 6 பிறப்புக்கு முன் கருவிலை அமைக்கப்பட்டு பிறந்தபின் அனுபவத்திற்கு வரும். காரணம் முற்பிறவியில் செய்த வினையாம். இப்பிறப்பில் செய்யும் வினை மறுபிறப்பை உண்டாக்கி பேரிழவு முதலிய பயனை தரும். வினைகளை மனம், வாக்கு, காயங்களால் தான் என்று தன்முனைப்போடு இப்பிறவியில் ஈட்டுவது ஆகாமியம் என்றும், அது பாவ புண்ணியங்களாக புத்தி தத்துவத்தில் இருந்து மாயையில் ஒடுங்கி நிற்கும். அது சஞ்சிதம் எனப்படும். பக்குவப்பட்ட வினைகள் மறுபிறவியில் இன்ப துன்பங்களாக அனுபவத்திற்கு வரும். அவை பிராரத்தம் எனப்படும். இப்படியாக வினைகள் விளையும் முறையை கூறுகிறார். உடலும் வினையும் வித்து மரமும் போல காரணக்காரியமாய் தொன்று தொட்டு பிரவாகநாதியாய் வரும். வினை பயனை முதல்வினை தருவான். உயிர்களுக்கு நன்மை செய்தல் இதம், தீமை செய்தல் அகிதம். அவ்விரண்டையும் அறியவல்ல முதல்வனே அவற்றிற்கேற்ப இன்ப துன்பங்களாகிய பயனை தருவான். முதல்வன் இதமகிலங்களை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் உயிர்கள் முக்தி அடைதற் பொருட்டும் அவர்கள் மேல் வைத்த கருணையாம். இதம் செய்வோர்க்கு அனுகிரகத்தையும் அகிதம் செய்வோர்க்கு நிகிரகத்தையும் செய்வான். இவற்றை மருத்துவனை போலவும் அரசனை போலவும் நின்று அவ்வளவு உயிர்களுக்கான பயனை தருவான். எத்தத்தை வழிபட்டு வாழும் செயலை உடையவனாயிருப்பினும் சிவபெருமானே அத்தெய்வத்தின் வழியாக நின்று அச்செயலை ஏற்று பயனளிப்பான். ஏனெனில் நாம் முதல் சூத்திரத்திலே பார்த்தோம், ஏனைய தேவர்கள்
வினை வயப்பட்டு பிறந்து இறக்கும் உயிரிலும் உடையவராயிலும், மேலும் அவர்கள் சிவனின் சக்தியால் அதிட்டிக்கப்பட்டு தொழில் செய்பவர்களாய் இருப்பதாலும் வினை வயப்படாத சிவபெருமானே தனது சக்தியின் வழியாக பயன் கொடுப்பான். எனவே அவரை வழிபடுதலே விசேட புண்ணியமாம். அவரை எங்கே வழிபடலாம்? சிவலிங்கமாகிய திருமேனியும் சிவனடியார்களை ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தே உயிரிடமாக கொண்டு நின்றும் இங்குள்ளவர்கள் செய்யும் பூசையை கொண்டு அருள்வதினால் அவனை அவ்விலங்களில் வழிபடுக என்கிறார். புண்ணிய பாவங்கள் பயன் தருவது செய்பவர் அல்லது செய்த வினைகளின் வன்மை மென்மை என்று கொள்பவரது வன்மை மென்மை பற்றியே ஆம். ஆதலால் சிவபெருமானுடைய திருவடி பூசியை அன்போடு செய்வதே நல்லது. இவ்வுயிர்கள் இன்ப துன்பங்களை சொர்க்க நரகங்களில் அனுபவிக்கும் முறையானது பூத பரிமாண உடம்பான இத்தூள உடம்பு நீங்கும் இடத்து சூக்குமை உடம்பு, அதாவது புரியட்ட காயம் எடுக்கும். இவ்வுடம்பினின்று யாதனா சரீரம், அதாவது பூதசார உடம்பு சொர்க்கத்திற்கும் பூத உடம்பு நரகத்திற்கும் சென்று இன்ப துன்பங்களை அனுபவித்து பிறகு மீளவும் சூக்கும உடம்போடு பூமியை அடைந்து பிறக்கும். இவை இடைவிடாது நிகழ்தலும் உண்டு, இடைவிட்டு நிகழ்தலும் உண்டு. மூன்றாவது இருவினை இலக்கணம். கண்மம் நல்வினை தீவினைகளாக செய்யப்பட்டு புண்ணிய பாவங்களாகி இன்ப துன்பங்களை தருவதாய் நன்மை தீன்மைகள் நிகழும் பொழுதும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் அனுமத்து அறியப்படுவதாய் மும்மலங்களில் ஒன்றாய் எண்ணப்பட்டு தனக்கு முதற்காரணம் ஒன்று உண்டு என்பது காட்டி காமியமலம் எனப்பட்டு நிற்பதொன்றாம். மூலகண்பம் என்பது ஆன்மாவின் இச்சா சக்தியின் காரியமாகிய விருப்பு வெறுப்புகளாம். 4 தனுக்களின் இயல்பு. உயிர்கள் வினைக்கு ஈடாக பிறவிகள் தோறும் அச்சு மற்றும் யோனியும் மாறி மாறி பிறந்து வினைகளை கழிக்கும். இவை எக்காரணத்தினால் மாறினாலும், அதாவது விதி மற்றும் சாபம், இதையெல்லாம் முதல்வனின் விதிப்படியே வருவனவாம். ஒரு சூக்கும உடம்பிலிருந்து பல சூழ உடம்புகள் தோன்றும். தூள உடம்புகளுக்கு அசுத்தமாயே முதற்காரணம். இதுவரை நாம் பயின்றிருக்கிறோம். பிழைகளை பொறுத்தருள வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி குரு கடாட்சத்திற்கு இந்நூலின் ஆசிரியரே காட்சி பிரமாணமாய் நிற்கிறார். ஆதலால் ஐயாவின் துணை கொண்டு அறிந்தவற்றை அனுபவமாக்க குருவின் அருளை அனைவரின் சார்பாக வேண்டி இத்தொகுப்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. குறித்த நேரத்தில் சிறப்பான ஒரு தொகுப்பை தந்தமைக்கு நன்றி. திரையருளையும் குருவர்களையும் வணங்கி வகுப்பிற்கும் செல்வோம். ஐயாவுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற மாபெரிய தத்துவத்தை உலகுக்கு ஈந்தருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். அவரால் உபதேசிக்கப்பட்ட சித்தாந்த கொள்கையை உலகெங்கும் விரிய செய்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோருடைய திருவடிகளை பணிந்து மகிழ்கின்றேன். இந்த நூல்களிலே விருப்பத்தையும் அறிவையும் ஏற்படுத்தி கொடுத்த குருநாதர்கள் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தந்த உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை நடத்துகிற இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய உங்களுக்கும் என் பணிவையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று செல்வகுமாரி அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு தொகுப்புரையை செய்தார். அது எனக்கு ஒரு வகுப்பு எடுப்பது போல ஒரு உணர்வை தந்தது. ஒரு ஆசிரியரிடம் பாடம் கேட்பது போல நானும் அந்த தொகுப்புரையை கேட்டு மகிழ்ந்தேன். செல்வகுமாரி அவர்கள் அமெரிக்காவிலே இருந்து இந்த வகுப்புக்கு தொடர்ந்து இந்த ஜூம் வழியாக வந்து படித்து இவ்வளவு தெளிவாக சித்தாந்தத்தை விளங்கி வைத்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த வகுப்பினுடைய பயனை நாம் எல்லாரும் உணரக்கூடியதாகவும் இந்த தொகுப்புரை அமைந்தது. ஒவ்வொரு முறையும் தொகுப்புரை செய்தவர்களை நான் பாராட்டுவது அவர்களை புகழ்வதற்காக அல்ல, அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அதை நான் சொல்கிறேன். ஒன்று விடாமல் உண்மையிலே எனக்கே கூட அதை மீட்டெடுக்கக்கூடிய, இதுவரை படித்ததை மீட்டெடுக்கக்கூடியதான
ஒரு நல்ல தொகுப்புரையாக இன்றைய தொகுப்புரை அமைந்தது. நம் பெரியவர்கள் அறிவை ஒளியோடு ஒப்பிடுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒளி ஒரு இடத்தில் ஏற்றப்பட்டால் அது பரவி சென்று எல்லா இடத்தையும் போய் சேரும். அதனால்தான் அறிவை ஒளியோடு நம்முடைய பெரியவர்கள் ஒமித்து காட்டுகிறார்கள். இந்த சித்தாந்த ஒளி அமெரிக்கா வரையும் பறந்திருக்கிறது என்றால் இந்த வகுப்பினுடைய பயன், வகுப்பை நடத்துகிறவருடைய நோக்கம் நிறைவேறி இருப்பதாகவே நான் கருதி மகிழ்ந்து செல்வகுமாரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் எல்லோர் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விண்ணப்பம், மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சுட்டீங்கன்னா ஒலி கொஞ்சம் நல்லா நல்ல தடுமன் ஆயிட்டு. தடிமன் இல்ல, அது வேற. நான் சொல்றேன் பிறகு. இப்ப சித்தாந்தத்துக்குள்ள போவோம். சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த நாம் படித்த வரையிலான தொகுப்புரையை அவர்கள் தெளிவாக செய்திருக்கிறபடியால் நாம் நேரடியாக இனி விட்ட இடத்திலே இருந்து நூலுக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். ஆகவே ஸ்ரீராம் அந்த பொறுப்பை ஏற்று வகுப்பை முன்னெடுத்து செல்லட்டும். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிற இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிகர் துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழி நூலின் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே உணர்ந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவ திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற்செரிப்போம் யாமே. இது வரைக்கும் 140 எடுத்திருக்கீங்க பாடல்கள். மேல தொடங்கலாமா? பழைய பாடல்களை 140வது பாடலினுடைய தொகுப்பை படித்துட்டு சரி சரி. பாடல் 140. பாடல் தலைப்பு தூல உடம்புகளுக்கு முதற்காரணம் அசுத்த மாயை. பொழிப்புரை. தூல உடம்புகள் மாயா காரியம். சிவன் இம்மாயா காரியங்களுக்கும் இவற்றின் காரணமான மாயைக்கும் அதீதனாய் நின்று இவற்றை காரியப்படுத்துவோனாம். அடுத்த இடத்திலே நாம் ஒரு தரம் நாம் நிற்கிற இடத்தை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். இந்த நூலமைப்பை எப்படி அருணந்தி சிவம் கொண்டு செல்கிறார் என்றால், முதலிலே இறைவனுடைய உண்மை இலக்கணம் இரண்டும் சொல்கிறார். பதி இலக்கணம், பதி உண்மை. அதற்கு பிறகு உயிர்களினுடைய பிறவிக்கு காரணமாக இருப்பது அவற்றினுடைய கண்மம். அந்த கண்மத்தை நல்வினை தீவினை என்று பிரிப்பார்கள். இப்ப சத்தம் சரியா இருக்கா? சரியா இருக்கீங்க. சரியா. அந்த கண்மத்தை நல்வினை தீவினை என்று பிரிப்பார்கள். ஆகவே மலங்களிலே கண்மத்திலே இருந்து, அதாவது மேலே ஆணவம் பின்னாலே மாயை, நடுவிலே இருப்பது கண்மம். ஆணவம் கண்மம் மாயை என்று நாம் மலங்களை மூன்றாக நாம் பிரித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே இந்த நடுவிலே இருந்து ஆரம்பிக்கிறார். பதியனுடைய உண்மை இலக்கணம் சொன்ன பிறகு அதற்கு பிறகு கண்மத்திலே நேராக கண்மத்துக்கு வருகிறார். கண்மம் என்பது நல்வினை தீவினை. ஆகவே பிறகு இறைவனுடைய உண்மையும் இலக்கணமும் சொன்ன பிறகு கண்மத்தினுடைய உண்மையும் இலக்கணமும் சொல்கிறார். நீங்கள் பார்த்தால் விளங்கும். நல்வினை தீவினையினுடைய உண்மை, நல்வினை தீவினையினுடைய இலக்கணம் என்று இரண்டாக பிரித்து கொண்டு அதை சொல்லுகிறார். இனி கண்மத்தை நீக்குவதற்கு என்ன காரணம், எது உதவும் என்றால் மாயை உதவும்.
ஆணவத்தின் காரணமாக கண்மம் விளையும். கண்மத்தை நீக்குவதற்கு நமக்கு மாயைதான் துணை புரிய வேண்டும். ஆகவே கண்மத்தினுடைய உண்மை, கண்மத்தினுடைய இலக்கணம் சொன்ன பிறகு மாயைக்குள்ளே இறங்குகிறார். எப்படி கண்மத்தை சொல்கிற பொழுது நல்வினை தீவினை என்ற இரண்டினூடாக அதை வெளிப்படுத்தி சொன்னாரோ, அதுபோல மாயையை சொல்கிற பொழுது மாயையின் காரியங்களாகிய தனுகரண புவனபோகங்களை தொட்டு அதை விளக்கப்படுத்துவதன் மூலம் நமக்கு மாயையினுடைய லட்சணங்களை சொல்லத் தொடங்க போகிறார். இதுதான் இந்த நாம் படித்துக் கொண்டு வருகிற நூலமைப்பினுடைய முறை. முதல் பதியுண்மை பதி இலக்கணம் படித்தோம். பிறகு கண்மத்தினுடைய உண்மை இலக்கணம், அதை நல்வினை தீவினையினுடைய உண்மை, நல்வினை தீவினுடைய இலக்கணம் என்று இரண்டாக பிரித்து படித்தோம். அதை செல்வகுமாரி இன்றைக்கு அந்த பாடலை அந்த தலைப்பை தொட்டு காட்டினார். இப்பொழுது மாயையினுடைய உண்மை, மாயையினுடைய இலக்கணம் படிக்க வேண்டும். முறையின்படி கண்மத்தை நீக்குவது மாயை. ஆகவே மாயையினுடைய உண்மையும் மாயையினுடைய இலக்கணமும் படிக்க வேண்டும். ஆனால் இங்கே எப்படி நூல் அமைப்பு போகிறது என்றால், தனுகரணாதிகளை பற்றி சொல்வதாக போகிறது. மாயையினுடைய வெளிப்பாடுதான் தனுகரண புவன போகங்கள். ஆகவேதான் கர்ணங்களிலே இருந்து தொடங்குகிறார். நாங்கள் அடுத்து படிக்க போவது கர்ணங்களிலே இருந்து தொடங்குகிறார் என்றால் மாயையை விளக்கம் செய்ய போகிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி மற்றவற்றுக்கெல்லாம் உண்மையும் இலக்கணமும் சொன்னாரோ அப்படி இதற்கும் சொல்வார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் நூலுக்குள்ளே மாயையை பற்றிய அந்த விவரங்களை அறிவதற்காக இன்றைக்கு உள்ளே நுழைகிறோம். இனிய நீங்க அதை அடுத்த பாட்டை படியுங்க. அடுத்த 5ஆம் தலைப்பு கரணங்களின் இயல்பு. இது உயிர்கள் வினைப்பயனை நுகரும் பொருட்டு மாயா காரியமான கரணங்களை பொருந்தி பிறந்து இறந்து வரும் இடத்து முதல்வன் அவற்றோடு அத்துவிதமாய் நிற்கும் முறைமை கூறும் முகத்தான் மாயை கரணங்களின் இலக்கணம் கூறுகின்றது. இது உயிர்கள் வினைப்பயனை நுகரும் பொருட்டு மாயா காரியமான கரணங்களை பொருந்தி பிறந்து இறந்து வரும் இடத்து முதல்வன் அவற்றோடு அத்துவிதமாய் நிற்கும் முறைமை கூறும் முகத்தான் எவற்றோடு அத்துவிதமாய் கலந்து மாயா காரியமான இல்லை உயிர்களோடு முதல்வன் அவற்றோடு அத்துவிதமாய் நிற்கும் முறைமை கூறும் முகத்தால் மாயை கரணங்களின் இலக்கணம் கூறுகின்றது. மாயையினதும் மாயினால் உருவாக்கப்படுகிறதாகிய கரணங்களினதும் இயல்பு கூறப்போகிறார் என்று தொடங்குகிறார். மாயையின் உண்மை 34ஆம் செய்யுளில் கூறப்பட்டமையால் அதனை இங்கே கூறாது ஒழிந்தார். திரும்பவும் என்று சொல்லிக் கொள்கிறேன் படிக்கிறவர்களுக்கு. இந்த நூல் திருக்குறள் பரிமள உரை எல்லாம் ஒரு சொல்லைத்தானும் நாம் விடக்கூடாது. ஒரு சொல்லைத்தானும் இந்த கோழிக்கு அரிசியை போட்டால் எல்லா அரிசியும் கொத்தும், ஒரு அரிசியையும் விடாது. அதுபோல ஒவ்வொரு சொல்லையும் நாம் அறிவு சார்ந்து பற்றி கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இடையிடையே நான் சும்மா அப்படி கேட்டு பார்க்கறது, எதனை என்று கேட்கிறது, எங்க நாம் நிற்கிறோம் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லும் அவர்கள் தேவையற்றதெல்லாம் அவர்களே கழித்து விட்டார்கள். நாங்கள் கழிப்பதற்கு அங்கே ஒரு இடமும் இல்லை. ஆகவே அதை தெரிந்து கொண்டு நாம் இங்கே நூலுக்குள்ளே மேலும் தொடர்வோம். மாயையின் உண்மை 34ஆம் செய்யுளில் கூறப்பட்டமையால் அதனை இங்கே கூறாது ஒழிந்தார். அந்த 34 செய்யுளுடைய என்னென்றால் இப்பொழுது மாயையினுடைய உண்மையும் மாயையினுடைய லக்கணமும் சொல்ல வேண்டும். அதானே, இனி மாயைக்குள்ளே நுழைந்தால் மாயனுடைய உண்மை சொல்ல வேண்டும், இலக்கணம் சொல்ல வேண்டும். ஆனால் உண்மை சொல்லவில்லை இவர். நூலாசிரியர், இந்த உரையாசிரியருடைய துணை இதிலே தான் நமக்கு தேவைப்படுகிறது. எடுத்தாற் போல உண்மை சொல்லிதான் இலக்கணம் சொல்வது வழக்கம். இங்கே நேரடியாக இலக்கணம் சொல்ல தொடங்குகிறார். ஏன் அப்போ உண்மை சொல்லவில்லை என்பதற்கு பதில் சொல்லுகிறார். ஏற்கனவே ஒரு பாடலிலே மாயனுடைய உண்மை சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே அது தேவையில்லை என்று கருதி, நான் தானே சொன்னேனே, அவர்கள் ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். மாயனுடைய உண்மை சொல்லப்பட்டு விட்டபடியால் இனி நேரடியாக மாய இலக்கணம்
சொல்லலாம் என்று அந்த உண்மை பற்றி சொல்லாமல் போகிறார். உண்மை எந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். படியுங்கள். மாயையின் உண்மை 34ஆம் செய்யுளில் கூறப்பட்டமையால் அதனை இங்கே கூறாது ஒழிந்தார். 34ஆம் செய்யுள் படியுங்கள். அந்த பொருளுரையுடைய இதுவா பொழிப்பா படிச்சிருங்க. ஒழிப்ப படிங்க. பொழிப்பு ரொம்ப சின்னதா இருக்குங்க. பொருளுரை கொஞ்சம் ஒரு அடி படிச்சிருங்க. சரி. தோற்றம் பாடல் 34 பொருளுரை. தோற்றம் நிலை இறுதி என்னும் முத்தொழிலும் மாயையனது செயல் என்றே சொல்லப்படும் அறிஞர் வாக்கையும் வித்தானது இலை முதலியவைகளை சூக்கும ரூபமாக தரித்து நின்றதாயின் அவை இவ்விடத்து தூல ரூபமாய் வெளிப்பட்டு நிற்கும். அவ்வாறு சூக்கும ரூபமாய் அடங்கி நிற்றல் இல்லதாயின் அவை தூல ரூபமாக வெளிப்படுதலும் நின்றாம் என உடன்பாடும் எதிர்மறையுமாக கூறப்படும் வழக்கச் சொல்லையும் நீ மறந்து விட்டாய். காரிய உறுப்பின்மை மாத்திரம் இன்றி ஆப்த வாக்கியம் வழக்கச் சொல் என்னும் இவற்றாலும் அணுக்கள் உலகிற்கு முதற்காரணம் என்பதனை விட்டு மாயையே முதற்காரணம் என்பதனை அறிவாயாக. பொழிப்புரை. உலகிற்கு முதற்காரணம் மாயை என்பதற்கு ஆகம அனுமான பிரமாணங்களும் சான்றாகும். அப்போ அந்த 34வது பாடலிலே ஆகம அனுமான சான்றுகளை காட்டி மாயையினுடைய உண்மை சொல்லப்பட்டு விட்டபடியால் இங்கே கர்ணங்களின் இயல்பு என்பதில் தொடங்குறதிலே மாயையினுடைய இலக்கணம்தான் சொல்ல போகிறார். உண்மை சொல்லப்பட்டு விட்டபடியால் இலக்கணம் சொல்ல போகிறார் என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த வரியை படியுங்கள். மாயையின் உண்மை 34ஆம் செய்யுளில் கூறப்பட்டமையால் அதனை இங்கே கூறாது ஒழிந்தார். அப்புறம் ஒரு பெரிய அட்டவணை கொடுத்திருக்காங்க. இப்பிரிவில் அடங்கிய கருத்துகள்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா அட்டவணை படிச்சுட்டாங்க. இப்பிரிவில் அடங்கிய கருத்துக்கள். 1. முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு என்பதனை பாடல் 141 மற்றும் 142 கூறுகிறார். அசுத்த மாயையின் இலக்கணத்தை பாடல் 143 கூறுகிறார். அசுத்த மாயையின் காரியமாவது கால தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும் என்பதை பாடல் 144 நியதி கலை வித்தைகள் தோன்றும். கொஞ்சம் திருப்பி படிப்புமா? அந்த முதல்ல இருந்து படிங்க. ஒவ்வொன்றா படிச்சு விளங்கிட்டு மேல போவோம். சரிங்க. இப்பிரிவில் அடங்கிய கருத்துக்கள். முதல் கருத்து, முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு. தனுகரணாதிகளை உயிர்களுக்கு இறைவன் கொடுக்கிறான். அது என்ன தனுகரணாதிகள்? சொல்லுகிற பொழுது ஒன்றை இரண்டை சொல்லிவிட்டு மற்றதை அது போன்றவை என்று சொல்லிவிட்டால் எல்லாம் அடங்கும். தனு கரணாதிகள் என்றால் தனு கரண புவன போகங்கள். இவற்றை இறைவன் உயிர்களுக்கு மாயிலிருந்து ஆக்கி கொடுக்கிறான். தனி என்பது உடம்பு, கர்ணம் என்பது கருவி, புவனம் என்பது வாழ்விடம், போகம் என்பது அதில் பெறுகிற அனுபவம். தனுகரணாதிகளை கொடுத்து படியுங்கள். முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு. ஏன் இதையெல்லாம் இறைவன் மாயையிலிருந்து கொடுக்கிறான் என்றால் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு. அது என்ன மலத்தை நீக்குதற் பொருட்டு? மாயையும் மலம்தானே. மலத்தை நீக்குதற் பொருட்டு என்றால் மலம் என்று தனியே சொல்லப்பட்டால் அது ஆணவத்தை குறிக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவர்கள் சொல்வார்கள், கோயில் என்று தனியே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் அது சிதம்பரத்தை குறிக்கும். மற்ற கோயில்களுக்கு அவற்றோடு பெயர் சிதம்பரம் என திருத்தணிகை, பழனி என்று பெயர்கள் சொல்வார்கள். வெறுமையே கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். அதுபோல இங்கே மலத்தை நீக்குதற் பொருட்டு என்றால் மலம் என்பது இங்கே ஆணவத்தை நீக்குதற் பொருட்டு. அதுதான் மூட மலம் என்று சொல்லப்படுகிற காரணத்தினாலே மலத்தை நீக்குதற் பொருட்டு என்றால் ஆணவத்தை நீக்குதற் பொருட்டு தனுகரணாதிகளை இறைவன் கொடுக்கிறான், உயிர்களுக்கு பொருத்துகிறான். இதனை பாடல் 141 மற்றும் 142 சொல்கிறார். இரண்டாவது அசுத்த மாயையின் இலக்கணம். அதனை பாடல் 143 சொல்கிறார். அப்ப ஒரு கேள்வி உங்களுக்கு வர வேண்டும். சுத்தமாயில் இருந்தல்லவா தொடங்கி இருக்க வேண்டும்.
எங்களுக்கு தெரிந்த அளவில் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 மாயை. 3லும் 3 பிரபஞ்சம் இருக்கிறது. சுத்த பிரபஞ்சம், சுத்த அசுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்ற 3 இருக்கிறது. ஆகவே இவர் மாயை பற்றி தொடங்குவதானால் சுத்த பிரபஞ்சத்திலே காரணமாகிய சுத்த மாயிலிருந்து தொடங்க வேண்டும். இவர் அதை விட்டுவிட்டு அசுத்த மாயிலிருந்து தொடங்குகிறார். ஏனென்றால் தலைப்பு என்னவென்றால் கரணங்களை கொடுத்தல், உயிர்கள் கரணங்களை பொருத்துவது. இந்த உயிர்களுக்கு கரணங்கள் முதலியவை பொருந்துகிற விஷயம் எல்லாம் அசுத்த மாயைக்கு கீழேதான் நிகழ்பவை. ஆகவேதான் நேரடியாக அசுத்த மாயிலே இருந்து தொடங்குகிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த வரியை போடுகிறார். அதை திருப்பி படியுங்கள். அசுத்த மாயையின் இலக்கணம் பாடல் 143. அசுத்த மாயை இலக்கணம் என்றால் அசுத்த மாயை என்றால் என்ன, அதை சொல்ல போகிறார். 3வது அசுத்த மாயையின் காரியம், அசுத்த மாயை என்ன செய்யும், அதனை பாடல் 144 தொடங்கி 158 வரையில் சொல்கிறார். என்ன செய்யும், அசுத்த மாயை என்ன செய்யும், அங்கே இருந்துதான் தத்துவங்கள் ஆரம்பிக்கின்றன. அந்த உயிர்களோடு சம்பந்தப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிற இடங்கள் அங்கேதான். 24 தத்துவங்களும் 7 தத்துவங்களுமாக 31 தத்துவங்கள் உயிர் செயற்பாட்டுக்கான தத்துவங்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்கின்ற அந்த 7ஓடு, புருடன் மாயை என்கின்ற 7ஓடு மிகுதியாக பிரகிருதி மாயையிலே வருகிற 24 தத்துவங்களும் சேர்த்து மொத்தம் 31 தத்துவங்கள். 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள். அது வேறு வேறு விஷயத்துக்கு, அது உயிர்களுக்காக இல்லை, உயிர்களை இயக்குகிற காரியங்களுக்காக வந்தவை. ஆகவே இந்த உண்மையை சொல்வதற்காக அந்த வரியை படியுங்கள். அசுத்த மாயையின் காரியம் என்பதனை பாடல் 144 158 வரையில் சொல்கிறார். ஆகவே இந்த தத்துவம் முழுவதும் சொல்ல வேண்டி இருக்கிறபடியால் அதுக்கு நிறைய பாடல்கள் எடுக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் உட்பிரிவுகள் கால தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும் பாடல் 144. முதல் தத்துவம் காலம். உங்களுக்கு தத்துவங்கள் இப்பொழுது முதல் நாங்கள் படிக்கிற பொழுது ஒரு படங்கேறி இதுதான் தத்துவம், இதுல இருந்து இப்படி வருகிறது படம் வைத்திருந்தோம். இப்ப அந்த படம் உங்களுடைய மனதுக்குள்ளே வந்துவிட்டது என்று நம்புகிறேன். அப்படி வந்துவிட்டபடியால் காலம் அசுத்தமாயிலே கால தத்துவம், பிறகு நியதி, அதிலெல்லாம் தோற்ற முறைகளிலே வேறு வேறுபாடுகள் இருக்கின்றன. நமக்கு தெளிவுக்காக காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. ஆகவே இந்த ஒழுங்கிலே அசுத்தமாய காரியங்கள் என்ற இடத்திலே உட்பிரிவுகளாக ஒவ்வொன்றாக சொல்ல போறார். முதல் கால தத்துவம், அதிலே கால தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும். அடுத்து நியதி, கலை, வித்தைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் என்பதை பாடல் 145. அடுத்து அராக தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும், புருட தத்துவமும் அதன் இயல்பும் என்பதனை பாடல் 146 சொல்கிறார். அடுத்து மூல பிரகிருதி தோன்றும் முறைமையும் அதன் இயல்பும் தொழிலும் பாடல் 147. ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று நாங்கள் தத்துவங்களை படித்துக் கொண்டு போனோம். முன்பும் சொன்ன விஷயத்தை தான் திருப்பி இப்பொழுது சொல்லுகிறேன். கூறியது ஊரல், சில இடங்களில் குற்றம் ஒன்று என்றபடியால் சொல்லலாம் என்ற கருத்திலே சொல்லுகிறேன். காலம், நியதி என்கின்ற தத்துவங்கள் என்ன செய்கின்றன என்றால், ஒரு உயிர் பிறவிக்கு வருவதற்கான வரையறைகளை தீர்மானிப்பதுதான் கால தத்துவம், நியதி தத்துவம். ஒருவர் ஒரு வேலை செய்வதானால் அந்த வேலைக்கான நேரத்தையும் என்ன வேலை செய்வது என்பதற்கான வரையறையும் தீர்மானித்தால்தான் வேலை செய்ய தொடங்கலாம். நம்முடைய தத்துவங்கள் உலக இயற்கைக்கு மாறானவை என்று சில பேர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இதே ஏதோ இந்த உலக நிர்வாகம் முழுவதும் அங்கே இருந்துதான் தொடங்குவது போல தோன்றுகிறது. முதலிலே காலத்தை நியமித்து அந்த காலத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து, அதுதான் நியதி. ஒரு ஆபீஸ்ல இருந்தாலும் அப்படித்தான், இவ்வளவு காலத்துக்குள்ளே இவ்வளவு வேலையை செய்து முடி
என்று சொல்கிறார்கள். ஆகவே காலம் முதல் தீர்மானிக்கப்பட்டு அதில் செய்யப்பட வேண்டிய வேலை தீர்மானிக்கப்படுது. செய்யப்பட வேண்டிய வேலை என்பது குறிப்பிட்ட ஒரு உயிர் ஒரு பிறவியை குறிப்பிட்ட பிறவியை எடுக்கும் போது அந்த பிறவியிலே அது என்ன இன்ப துன்பங்களை அனுபவிப்பது. அதனிடம் உயிரிடம் ஒரு பெரிய ரொக்கம் இருக்கிறது. என்ன ரொக்கம்? வினை ரொக்கம். சஞ்சித வினையாக தொகுத்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ பிறவியிலே செய்யாத பாவம் செய்து புண்ணியம் செய்து தொகுத்து வைத்திருக்கிறோம். அந்த தொகுப்பிலே இருந்து பக்குவப்பட்ட ஒரு பகுதியை இறைவன் உயிரோடு கூட்டுவான். கூட்டின உடனே அப்ப குறிப்பிட்ட பிறவியிலே அது செய்ய வேண்டிய வேலை வந்துவிட்டது. அப்போ இறைவன் இந்த உயிருக்கு இவ்வளவுதான் காலம். ஏன் இந்த காலம் நியமிக்க வேண்டும்? வினை முழுவதும் தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு 100 வயசு என்று சும்மா 120 வயது என்று சொல்லுகிறார்கள். அது 120 வயது போதாது. இதை ஒரு 1000 வயதா ஆக்கி இருந்தார் கடவுள். நாங்கள் நிறைய வினையை தீர்த்து விட்டு போகலாமே என்றால், அப்படி ஏன் இறைவன் செய்யவில்லை என்றால் கருணையாலே தான் செய்யவில்லை. உயிர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது களைப்படை. ஆகவே அந்த களைப்பு ரொம்ப களைப்பு வந்தால் உயிர்கள் பாவம் கஷ்டப்படுமே என்பதற்காக இடையிடையே அதற்கு ஓய்வு கொடுக்கிறார். அதுதான் மரணம். அந்த மரணத்திலே கொஞ்சம் ஓய்வடைந்து விட்டு பிறகு இன்னொரு பிறவிலே பிறகு வருவது. அப்போ அதற்காகத்தான் காலம். இப்போ ஒரு வேலையாளை கூப்பிட்டு ஒரே நாளிலே இந்த வேலை முழுவதும் முடிந்தால் அவன் கலைத்து போய் விடுவான் இல்லவா? ஆகவே இன்றைக்கு நீ இவ்வளவு வேலை முடிக்க வேண்டும், நாளைக்கு இவ்வளவு வேலை முடிக்க வேண்டும் என்று அந்த வகுத்து கொடுக்கிறது தான் காலம் செய்கிற வேலை. நியதி செய்கிற வேலை இந்த காலத்துக்குள்ளே நீ இவ்வளவு வேலையை முடிக்க வேண்டும். இங்கே வேலை என்பது நம்முடைய வினை. ஆகவே காலம் என்கிற தத்துவம் நமக்கு புரிந்துவிட்டது, நியதி என்கிற தத்துவமும் புரிந்துவிட்டது. அடுத்ததாக தொடங்குகிறது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த மூன்று விஷயங்கள். அது என்ன கலை, வித்தை, அராகம் என்றால், உயிருள்ள எந்த பொருளுக்கும், ஒரு பொருள் உயிருள்ளது என்பதற்கு தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதற்கு அறிவிருக்க வேண்டும், செயல் இருக்க வேண்டும், விருப்பம் இருக்க வேண்டும். இச்சை, கிரியை, ஞானம். இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு பொருள் உயிர் பொருள் என்று கருதப்படும். இப்ப நீங்கள் இலந்தையை என்று கொண்டாடுகிறோமே, அதற்கு இதொன்றும் கிடையாது. அதை உயிர் பொருள் அல்ல, செயற்கை பொருள் தானே தவிர அது உயிர் பொருள் இல்லை. சில பேர் அது உயிர் பொருள் போல் இயங்குகிறது என்றால் இயக்கப்படுகிறதே தவிர அது இயங்கவில்லை, அதற்கான விருப்பம் இல்லை, அதற்கான அறிவு இல்லை, அது ஊட்டப்பட்ட அறிவு தான், அதற்கான செயல் இல்லை, செயல்படுத்தப்படுகிற செயல்தான். உயிர் உள்ள பொருளுக்கு இது மூன்றும் இயல்பாக இருக்கும். ஒரு மரத்தை கூட நீங்கள் எடுத்து பார்த்தால், சுவரிலே முறைக்கிற ஆலமரம் கூரையை தாண்டி வெளியிலே போய் தன் தலையை நீட்டுகிறது. ஓர் அறிவு தான் அதற்கு உண்டு. ஆனா என்ன தெரிகிறது? அதற்கு வெயில் தேவை என்கிற விருப்பம் தெரிகிறது, அதில் விருப்பம் தெரிகிறது, அதை நோக்கி செயல்பட முடிகிறது. இச்சை, கிரியை, ஞானம். அதுபோல அதற்கு வெளியிலே போனால்தான் தனக்கு வெயிலாலே உணவு கிடைக்கும் என்கிற அறிவும் இருக்கிறது. ஆகவே இது மூன்றும் இருந்தால்தான் ஒரு பொருள் உயிர் பொருள் ஆகும். இப்போ காலம் நியமிக்கப்பட்டு விட்டது, நியதி நியமிக்கப்பட்டு விட்டது, இவ்வளவு வேலையை செய்ய வேண்டும். இதை தீர்மானித்து விட்டு இறைவன் என்ன செய்கிறான் என்றால், ஏற்கனவே உயிர் ஆணவ வயப்பட்டு பாடானம் போல் கிடக்கிறது, கல்லு போல அசைவற்று கிடக்கிறது. இறைவன் அதாவது வேலையால் தூக்கத்திலே இருக்கிறான். நான் வேலையாளை கூப்பிடுவதற்கு முதல் இன்றைக்கு இவ்வளவு நேரத்துக்கு இவன் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், அதற்கு பிறகு 8 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவு வேலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டு அவனை மெல்ல தட்டி எழுப்புகிறேன். தட்டி எழுப்பினோடனே தூக்கம் கலைகிறது. அதுதான் கலை தத்துவம். தூக்கம் கலைந்த உடனே காலம், நியதி, கலை, வித்தை. வித்தை என்பது என்னவென்றால் அதற்கான அறிவு வருகிறது. தூக்கம் கலைந்த உடனே அதுக்கான அறிவு வருகிறது. என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவு செயல்பட தொடங்கின உடனே அதனுடைய விருப்பம் தொடங்குகிறது. தட்டின உடனே
அதனுடைய செயல் தொடங்குகிறது. செயலுக்கு பிறகு அதற்கான அறிவு தொடங்குகிறது. அறிவு தொடங்கின உடனே விருப்பம் தொடங்குகிறது. இதுதான் இந்த 3 தத்துவங்கள்: கலை, வித்தை, அராகம். பெயர்களா படிச்சு விட்டு போனோம்னா சும்மா படிப்பா பொருந்தி நிற்குமே தவிர விடயமா பொருந்த வேணும். அப்பதான் விஷயம். அப்போ காலத்தை நியமித்து விட்டு, நியதியை நியமித்து விட்டு, அதை இயங்கச் செய்வதற்காக கலையை செய்து, அதற்கு பிறகு அதற்கு அறிவை கொடுத்து, அதற்கு பிறகு விருப்பத்தை கொடுத்த உடனே அந்த உயிர் செயல்பட தொடங்கும். இதுதான் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற 5 தத்துவங்களினுடைய அடிப்படை உண்மை. இதை புரிந்து கொண்டு நாங்கள் போக வேண்டும். முன்னமே படித்திருக்கிறோம். முன்னமே படித்தவர்கள் இல்லாத பல பேர் புதிதாக இருக்கிறபடியால் இதை நான் விட சொல்ல வேண்டி இருந்தது. படி. நியதி, கலை, வித்தைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் பாடல் 145 சொல்கிறார். அராக தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும், புருட தத்துவமும் அதன் இயல்பும், இவற்றை பாடல் 146 சொல்கிறார். ஒரு உயிருக்கு காலம் நியமித்து, செய்ய வேண்டிய வேலை நியமித்து, அதற்கு இச்சை, கிரியை, ஞானம் இது 3ம் கொடுத்த உடனே உயிருக்கு ஒரு வடிவம் வரும். உயிர் வடிவம் சூக்குமமானது. அதற்கு ஒரு வடிவம் வரும். அந்த வடிவத்தை தான் புருட தத்துவம் என்று சொல்கிறார்கள். அந்த 5ம் சேர்ந்த உடனே வடிவம் வருவதால் இந்த 5ம் உயிருக்கு ஒரு சட்டை போல என்கிறார்கள். சில இந்த ஒரு ஷர்ட் போட்டு ஏதோ ஒரு ஆங்கில படம் வந்தது, ஒருவன் மறைந்து விடுவான் காலத்திலே, அந்த இயற்கையிலே அவனுக்கு வடிவம் வெளியிலே தெரியாது. இன்விசிபிள். அந்த படம் தான். ஆனால் அவன் ஒரு ஷர்ட் போட்டு லாங்ஸ் போட்ட உடனே அவனுக்கு ஒரு உருவம் தெரியும். அவன் தெரிய மாட்டான். ஒரு டவுசர் போட்டு ஒரு ஷர்ட் போட்ட உடனே, ஒரு கண்ணாடி போட்ட உடனே இது ஒரு வடிவம் என்று தெரியும் அல்லவா? அதுபோல சூக்கமான உயிருக்கு இறைவன் இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் கொடுத்த உடனே ஒரு வடிவம் வந்து விடுகிறது. அந்த வடிவத்தை தான் நாங்கள் புருட தத்துவம் என்கிறோம். இவற்றை போட்ட பிறகு அந்த வடிவம் வருகிறபடியால் இந்த 5க்கும் பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த 5க்கும் பஞ்ச கஞ்சுகம். கஞ்சுகம் என்றால் சட்டை. 5 விதமான சட்டையை பூட்டின உடனே புருடன் தெரிய தொடங்கி விடுகிறான். புருட தத்துவம் தோன்றுகிறது. அராக தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும், புருட தத்துவமும் அதன் இயல்பும் பாடல் 146 சொல்கிறார். அடுத்து மூலப்பிரகிருதி தோன்றும் முறைமையும் அதன் இயல்பும் தொழிலும் பாடல் 147. இனி மூலப்பிரகிருதி வர வேண்டும். மூலப்பிரகிருதி வந்தால் அதுதான் மாயன்னு சொல்றோம். அதிலே இருந்துதான் ஆத்ம தத்துவங்கள் தோன்ற போகின்றன. நாங்கள் தத்துவத்தை 3ஆக பிரிக்கிறோம். முதல் சிவதத்துவங்கள், அடுத்தது என்ன பேர் சொல்லுவோம், வித்யா தத்துவம். வித்யா தத்துவங்கள். அடுத்தது ஆத்ம தத்துவங்கள். சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆத்ம தத்துவம் 24, மொத்தம் 36 தத்துவம். ஆத்ம தத்துவங்கள் தோன்றுவதற்கான அந்த 24 தத்துவம் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கிறது பிரகிருதி மாயை. மாயையை 3 பேர் கொண்டு அழைக்கிறோம்: சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த மாயை 3ஆ என்று கேட்டால் இல்லை, ஒன்றினுடைய 3 வடிவங்கள். பெட்ரோலை எடுத்து, இந்த பெட்ரோலியம் எடுக்கிறவர்கள் அதை வடிகட்ட முதலிலே அதுல ஏதோ கேஸ் வரும் என்பார்கள். அதுக்கு இந்த பிளேன் ஓடுற பெட்ரோல் வந்து, அப்புறம் அடுத்தது வந்து, கடைசியாக டீசல் வந்து, இப்படி வடிக்க ஒவ்வொன்றாக வரும். அதுபோலத்தான் மாயை வடிகட்ட. ஆனா பெட்ரோலியம் ஒன்றுதான். அதுபோல மாயை ஒன்றுதான். சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று நிற்கிறது. சைவ சித்தாந்தத்திலே இந்த 36 தத்துவத்தை விளங்கிக் கொண்டீர்களானால் அரைவாசி சைவ சித்தாந்தம் தெரிந்ததற்கு சமம். ஆரையும் நீங்கள் துணிவாக மிரட்டலாம். மிரட்டுறதுக்காக சைவ சித்தாந்தம் படித்தால், அதோட இதை படிப்பதன் மூலம் அதை மிரட்டுறதுக்கு படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கிறார்கள். சைவ சித்தாந்தம் படித்த உடனே அந்த பணி இந்த பணி என்று. என்ன செய்வது? சர்டிபிகேட்டை காட்டி சிவருமானிடம் எனக்கு முத்தி கொடு என்று கேட்க முடியாது. அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் சொல்லுகிறேன். 36 தத்துவத்திலே அரைவாசி சைவ சித்தாந்தம் வந்துவிடும். அதுக்காகத்தான் இந்த பகுதியை எடுத்து சொல்லுகிறார். 36 தத்துவத்தையும் மாயை சொல்ல வந்த இந்த இடத்திலே சொல்ல தொடங்குகிறார். அதைத்தான் பகுதியாக சுட்டுகிறார்.
அடுத்தது படியுங்கள். மூலப்பிரகிருதியின் தொழிலும் புத்தி தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும் பாடல் 148 சொல்கிறார். புத்தி தத்துவத்திலிருந்து தொடங்குகிறார். அகங்கார தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும் வகையும் பாடல் 149. புத்தி, அதுக்கு பிறகு அகங்காரம். அகங்கார தத்துவம் எப்படி தோன்றுகிறது, அது என்ன செய்கிறது? நாங்கள் படித்த இந்த வரிசையிலே இவை தோன்றுவதில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இப்படியே நாங்க வரிசையா படித்து வைத்திருக்கிறோமே, சிவம் சக்தி நாதம் இந்து சிவம் சுத்த வித்தை, அதுக்கு பிறகு காலம் நியதி கலை வித்தை அராகம் என்பது இப்படியே கோடு போட்ட ஒன்றில் ஒன்றும் வேற வேற இடங்கள்ல இருந்துதான் தோன்றும். அந்த தோற்ற முறைமை இப்பொழுது நாங்க படிக்க போகிற பொழுது தெரிய போகிறது, எதிலிருந்து எது தோன்றுகிறது என்று தெரிகிறது. அப்போ நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் சொல்வார், ஸ்வருக்கு பெயிண்ட் அடிக்கிற பொழுது ஒரே தரத்திலே அது வெள்ளையாகாது. முதல் ஒரு கோட் அடிச்சு, பிறகு 2ஆம் கோட் அடிச்சு, 3ஆம் கோட் அடிச்சோன்னா பளிச்சுன்னு வந்துடும். வேணும் ஒரே தரத்திலே 3 தரம் அடிக்க கூடாதுன்னா அப்படி அடிக்க முடியாது, அப்படி அடிக்கவும் கூடாது. ஒரு தரம் அடிக்க காய விட்டு தான் அடுத்த தரம் அடிக்க வேண்டும். நாங்கள் திருக்குறளிலே ஒழுக்கத்து நீத்தார் பெருமை அதுவா இல்லை, அது இல்லை, என்னதுல விட்டோம், சுவையொலி உருவோசை அங்கின்னு அதுல இருந்து தொடங்கினோம் தத்துவத்தை. அதுதான் நாங்கள் அடித்த ஃபர்ஸ்ட் கோட். அதுக்கு பிறகு உண்மை விளக்கத்துல 2nd கோட். அதுக்கு பிறகு திருவருட்பயனிலே 3rd கோட். இப்ப 4வது கோட் அடிக்க போறோம். அப்போ 4வது கோட் அடிக்கிற பொழுது பெயின் கொஞ்சம் இப்போ வெளிச்சமா இனி தெரிய வேணும். 4வது கோட்டும் வெளிச்சம் திராட்டி பெயின் பிழை என்று அர்த்தம், அல்லது அடிச்சவன் பிழை என்று அர்த்தம். அதை தெரிந்து கொண்டு நீங்கள் இதை படிக்க வேணும். அதுதான் இப்போ தெளிவாக இன்னும் விரிவாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அடுத்து மனம் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் தோன்றும் முறைமையும் மனத்தின் தொழிலும் பாடல் 150. மனம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் மற்றும் இவையெல்லாம் கரணங்கள். 5 5 10, அதோடு சேர்த்து 11 கருவிகள் நமக்கு தோன்ற போகின்றன. அறிவு கருவிகள் 5, செயல் கருவிகள் 5. அறிவு கருவிகளோடு சேர்த்து மனமும் சேரும். அப்ப அறிவு கருவிகள் 6 ஆகும். மனம் சூக்குமமாய் இருக்கிறபடியால் அதை தனித்து சொல்கிற வழக்கம் இருக்கிறது. அதை விட நமக்கு மெய்வாய்கண் மூக்குச்செவி என்ற 5, அதோடு சேர்த்து மனமும் சேர்கிற பொழுது 6 கருவிகள் ஆகும். செயல் கருவிகள் 5, இவை மொத்தம் 11 கருவிகள். அது பற்றி விளக்கம் சொல்ல போகிறார்கள். ஞானேந்திரியங்களும் அவற்றின் தொழிலும் பாடல் 151. கர்மேந்திரியங்களும் அவற்றின் தொழிலும் பாடல் 152. கர்மேந்திரியங்களை பற்றி விரிவாக சொல்ல போகிறார். கர்மேந்திரியங்கள் என்றால் என்ன, அவை என்னென்ன செய்கிறது, ஏற்கனவே படித்திருக்கிறோம் ஓரளவு. 2ஆம் தரம் அதை அழுத்தி சொல்ல போகிறார். ஆன்மாவுக்கு விடய அறிவை உண்டாக்கும் கருவிகளில் உங்களை எல்லாரும் கர்மேந்திரியங்கள் என்னவென்றால் கடகரென்று சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வகுப்பை தொடர்கிறேன். கேட்டு உங்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் என்கின்ற 5 கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. புதிதாக வகுப்புக்கு வந்தவர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்ப நூல்லே அதை படிக்க போறோம். அது என்ன, இந்த 5 செயல் கருவிகள் என்று படிக்க போகிறோம். அடுத்து ஆன்மாவுக்கு விடய அறிவை உண்டாக்கும் கருவிகளின் வகை, இதனை பாடல் 153 சொல்கிறார். விடய அறிவை கருவிகள் தான் உண்டாக்கி தர வேண்டும். கண்ணாலே பார்த்தல், காதாலே கேட்டல், மூக்காலே நுகர்தல், வாயாலே சுவைத்தல், உடம்பாலே உணர்தல், இவைதான் விடய அறிவுகள். இந்த 5 அறிவும் தான் எங்களுடைய ஒரு நேரத்திலே ஒன்றிலே 2 வந்து பொருந்தும், 2 3 வந்து பொருந்தும். 3 சேருகிற பொழுதுதான் முழு வடிவம் வரும். அதை பற்றி எல்லாம் விவரம் சொல்ல போகிறார். தன்மாத்திரைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் புரியட்டக உடம்பும், இவற்றை பாடல் 154 சொல்கிறார். தன்மாத்திரைகள் என்றால் அவையும் சுவையொலி உரோசை நாற்றம்தான். அவை என்னவென்றால் சூக்குமமான விடயங்கள். இந்த எங்களுடைய நாங்கள் வெளிப்பட சொல்லுகிற இந்த சுவையொலி உரோசை நாற்றம் என்கின்ற அந்த 5க்கும் அதை நாங்கள் 2 வகையாக சொல்லுவோம். 5 புலன்கள் என்று சொல்வோம். 5 பொறிகள், 5 புலன்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி 5 பொறிகள். சுவையொலி உருவோசை நாற்றம் அதிலே தோன்றுகிற 5 புலன்கள். இது நாக்கிலே எனக்கு தெரிகிற சுவை, கண்ணிலே தெரிகிற ஒளி, இவையெல்லாம் புறத்திலே தெரிகிற விஷயங்கள்.
இது நமக்கு தெரியும். இப்படி ஒன்று இருக்கிறது என்றால் இது எங்கே இருந்து வந்தது என்றால் இதற்கு ஒரு சூக்கும வடிவம் இருக்க வேண்டும். சூக்குமத்திலே இருந்துதான் தூளம் வரும். அந்த சூக்குமமாக இருக்கிற அந்த புலன்களுக்குத்தான் தன்மாத்திரைகள் என்று பெயர். அடுத்து பஞ்சபூதங்கள் தோன்றும் முறைமையும் அவற்றின் குணங்களும், பாடல் 155. பிறகு இந்த தன்மாத்திரையிலே இருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றும். அது ஒரு வரிசை முறைப்படி வருகிறது. தன்மாத்திரைகள், சுவை, ஒலி, உரோசை, நாற்றம், இதிலே இருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றும். சுவையிலிருந்து ஒரு பூதம் தோன்றும், ஒளியிலிருந்து ஒரு பூதம் தோன்றும். அது வரிசையாக அந்த நூலிலே அந்த பகுதியிலே சொல்வார். இதன் உட்பிரிவுகள் புறப்பூதங்களின் குணமும் தொழிலும், பாடல் 156. நான் சொன்னது போல இந்த என்ன புறப்பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று ஆகிய ஆகாயம், இந்த 5 பூதங்களுடைய இது புறப்பூதங்கள். இதனுடைய தொழிலும் என்னவும் குணமும் தொழிலும். குணமும் தொழிலும். அடுத்து புறப்பூதங்களின் வடிவும் நிறமும் பீஜாட்சரமும், பாடல் 157. இது எங்க படித்தீர்கள்? உண்மை விளக்கம். உண்மை விளக்கத்திலே இதை சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அது ஒரு பகுதியாக படித்தது. இப்பதான் எங்களுக்கு தெளிவு வருகிறது. புறப்பூதங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயத்துக்கு வடிவ அமைப்பு என்ன, அந்த அணுக்கள் என்ன வடிவிலே இருக்கின்றன என்று சொல்வார்கள். வேற என்ன வடிவும் நிறமும், கலர், எவ்வளவு நுட்பமாக. இப்பதான் எங்களுக்கு அது முதல் தரமா படிக்கிற பொழுது அது ஆழ பதிந்திருக்கிறாரு. இனி அதை தெளிவாக்க போகிறார். அதனுடைய வடிவென்ன வடிவாக இருக்கும், அதனுடைய நிறம் என்னவாக இருக்கும், அதற்கு பீஜாட்சர மந்திரம் என்னவாக இருக்கும். எந்த ஒன்றும் அசைகிற பொழுதுதான் தோற்றத்துக்கு வரும். அசையாத பொருள் தோற்றத்துக்கு வர, அணுக்கள் அசையாத பட்சத்திலே ஒரு பொருள் தோற்றத்துக்கு வராது. அப்படி தோற்றத்துக்கு வருவதென்றால் அதனுடைய அசைவிருந்தால் அதற்கான ஒரு ஓசை இருக்க வேண்டும். அந்த ஓசையைத்தான், அந்தந்த பொருளுக்கான ஓசையைத்தான் அந்தந்த பொருளுக்கான பீஜாட்சர மந்திரம் என்று சொல்வார்கள். அந்த பொருள் அசைகிற பொழுது இந்த ஓசை வரும். மாறி சொன்னால் இந்த ஓசை வருகிற பொழுது அந்த பொருள் அசையும். அதனால்தான் மந்திரங்களினாலே பஞ்சபூதங்களையும் நாம் கட்டுப்படுத்த முடியும். பீஜாட்சர மந்திரங்களை அடுத்து சொல்வதன் மூலம் அந்த மந்திரங்களை கொண்டு பூதங்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்பதைத்தான் நம்முடைய பெரிய. அதனாலேதான் ஒரு காலத்திலே அரசர்கள் பெரியாரை துணைக்கோடல் என்ற திருக்குறள் பகுதியிலே திருவள்ளுவர் சொல்லுவார், 2 பேரை அவன் துணையாக வைத்திருக்க வேண்டும். ஒன்று புரோகிதர்கள், அடுத்தது அமைச்சர்கள். அமைச்சர்கள் இந்த வெளி விஷயங்களை பார்ப்பார். புரோகிதர்கள் இயற்கையை கவனித்து இன்னது வரப்போகிறது, சுனாமி வரப்போகிறது அல்லது வரப்போகிறது என்றால் அதை எப்படி தடுப்பது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இன்ன யாகத்தை செய், இன்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பஞ்சபூதங்களை மந்திரங்களால் கட்டுப்படுத்தினார்கள் என்றால் அந்தந்த பூதங்களுடைய பீஜாட்சர மந்திரத்தை வைத்துக் கொண்டுதான் அதை செய்திருக்கிறார்கள். அந்த பூத அணு அசைகிற பொழுது மந்திரம் பிறக்கிறது. மந்திரத்தை சொல்வதன் மூலம் அந்த பூதத்தினுடைய அசைவை நாம் கட்டுப்படுத்த முடியும். இதையெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்ல, இதெல்லாம் அடிப்படை பெரிய விஞ்ஞானம். விஞ்ஞானம் எல்லாம் ஒரு தூசி இவற்றோடு ஒப்பிடுகிற பொழுது, விஞ்ஞானம் சுனாமி வரப்போதென்று வருவதை கண்டுபிடிப்பானே தவிர நிப்பாற்றுவதை கண்டுபிடிக்க அவனுக்கு தெரியவில்லை. புயல் வரப்போறதை வரும் என்று சொல்லுகிறாரே தவிர புயலை வராமல் பண்ணுகிற ஒழுங்கு செய்ய தெரியவில்லை. அதை அன்றைக்கே நம் பெரியவர்கள் பீஜாட்சர மந்திரத்தின் மூலம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்த அறிவியல் சார்ந்த இந்த கல்வியை, இப்பொழுது தத்துவ கல்வியை மாணவர்கள் படிக்காமல் விட்டது என்பது மிகப்பெரிய குறை. அதை நம் பெரிய கல்வியாளர்கள் விளங்குகிறார்கள் இல்லை. இதுதான் நம்முடைய தமிழ் மொழியினுடைய சைவத்தினுடைய பெருமை உணர்த்துவதானால் இந்த பகுதியை படிக்க வேண்டும். முத்தி கிடைக்கிறதோ இல்லையோ இந்த வாழ்க்கையிலே சித்தி கிடைக்கும். படியுங்கள். அடுத்து புறப்பூதங்களின் குறியும் அதிதெய்வமும். அந்த 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 புறப்பூதங்களுக்கான குறியீடு என்ன, அதற்கான அதிதெய்வம் என்ன? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதெய்வம் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் அதை காப்பதற்கான ஒரு தெய்வம் இருக்கிறது. அது நான் முன்பு சொல்லி இருக்கிறேன் பழைய வகுப்புகளிலே, புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். என்னுடைய ஆசிரியர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசியர்
நீங்கள் திருவற்பயன் படிக்கிற பொழுது படித்தீர்கள். ஒரே ஆசிரியர் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார், பெரிய ஞானி. என்னுடைய ஆசிரியர் ஒரு முறை அவரை என்னுடைய ஆசிரியரே சொன்னது, அவரை சந்திக்க போனாராம். சந்திக்க போய் அவரை சந்திக்க வேண்டி இவருக்கு ஆசை, அவர் பெரிய அறிஞர் என்று சந்திக்க போயிருக்கிறார். அறிஞர்களை சந்திக்க வேண்டும் என்பது அறிவுள்ளவர்களுக்கான ஆசை. ஆகவே இவர் போனார். போய் அவர் உட்காருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கிறார். என்ன அலுவலாக வந்தது என்று கேட்டிருக்கிறார் எங்க ஊர் பாசையிலே. அதற்கு அவர் சொன்ன, சும்மா வந்தேன் என்றாராம் என்னுடைய ஆசிரியர். அதற்கு பிறகு அவர் பேசவே இல்லையா. சைவ பெரியார் சிவபாருங்கிறார் ஒன்று என்ன ஏதுன்னு ஒரு பேச்சுட்டு அவரும் பேசாம இருந்தாராம். கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து விட்டு தான் எழும்பி வந்து விட்டாராம். பிறகுதான் தனக்கு தெரிந்தான், இந்த சும்மா இருக்க வந்தனான் என்றால் ஒரு பொழுதுபோக்கு, சும்மா அந்த வேலை இல்லாம வர்றன்ற மாதிரி தானே அந்த அர்த்தம். அடுத்த முறை திரும்பி போனாராம் ஒரு கேள்வியை தயாரித்துக் கொண்டு. அப்போ அவர் இந்த முறையும் என்ன வந்த விஷயம், ஒரு வினா இருக்கிறது, கேளுங்கள் என்றாராம். அப்பதான் தான் சொன்னாராம், இந்த சந்திரன் ஜோதிடமானுடைய தலையிலே இருக்கிறது சொல்கிறார்கள். இப்ப சந்திரனிலே கால் வைத்து விட்டதாக இயந்திரங்களை எனக்கு வைத்து விட்டார். அப்ப சிவபெருமானுடைய தலையிலே கால் வைத்து விட்டார்களா? இது ஒரு கேள்வி. இதற்கு விடைய சொல்ல வரும்னு அவர் சிரித்து விட்டு சொன்னாராம், சந்திரன் என்று இப்போ சொல்லப்படுவது தூள பொருள். இந்த தூளப்பொருளுக்கு ஒரு சூக்கும தெய்வ வடிவம் இருக்கும். அதாவது இப்ப நாங்கள் சொன்னோமே, என்ன தெய்வம்? அதிதெய்வம். சந்திரனை காக்கிறதாகிய அதிதெய்வம் என்ற ஒன்று, சந்திரன் என்கின்ற கிரகத்தை காப்பதற்கான ஒரு அதிதெய்வம் இருக்கிறது. அதற்குத்தான் உண்மையான சந்திரன் என்று பெயர். அந்த அதிதெய்வம் தான் சிவபெருமான் தலையிலே இருக்கிறதை தவிர இந்த தூளப்பொருள் சிவபெருமான் தலையிலே இல்லை என்று விடை சொன்னதாக சொல்வார்கள். எனக்கு அவர் அதை சொன்ன பொழுதுதான் இப்படி தூரம் அதிதெய்வம் என்பவையெல்லாம் இருக்கிறது என்பது அப்ப தெரிய வந்தது. ஆகவே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு. உங்களை காப்பதற்கு ஒரு அதிதெய்வம் இருக்கும், அவரவருக்கு அதிதெய்வம். அதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், கோயிலுக்கு போனாரோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திலே உங்களுக்கு நாட்டம் வரும். சில பேருக்கு பிள்ளையார்ல விருப்பம், சில பேருக்கு முருகன்ல விருப்பம், சில பேருக்கு துர்க்கையிலே, சில பேருக்கு காளியிலே, இப்படி நாட்டம் வரும். நாட்டம் வந்தால் அதுதான் உங்களை காக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை தொட உங்களுக்கு தானாக சித்திகள் வந்து சேரும். இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து தத்துவங்களின் தொகையும் அவற்றின் இயல்பும் பாடல் 159. இனி தொகுத்து சொல்லுகிறார். இவனிடம் தத்துவங்களை தனித்தனி சொல்லிவிட்டு தத்துவங்களினுடைய தொகையும் அவற்றின் இயல்பும் இயல்பும் சொல்ல போகிறார். அடுத்து தத்துவங்களின் வகையை பாடல் 160 சொல்கிறார். தத்துவங்களை வகை என்றால் பிரித்து சொல்ல போகிறார். சுத்த சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆத்ம தத்துவம் என்று அந்த வகைகளை பிரித்து சொல்வார் என்று நினைக்கிறேன். நான் என்ன உள்ளே போகவில்லை. அடுத்து பிரபஞ்சம் அனைத்தும் தத்துவ சொரூபம் என்பதனை பாடல் 161 சொல்கிறார். பூமி அனைத்தும் இல்லை, உலகம் அனைத்தும் இல்லை, பிரபஞ்சம் அனைத்தும். நாங்கள் சொல்லுகிறதாகிய என்ன என்ன ராமாயணத்திலே ஒரு சொல்வரும், என்னமோ முட்டை என்பார், பிரபஞ்ச முட்டை. அந்த பொன்முட்டை இல்ல 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 இரணியன் சிரிச்ச பொழுது கிழிந்தது ககனமுட்டை, ககனமுட்டை என்பார். அதுதான் பிரபஞ்சம். அப்பவே சொல்லிவிட்டார்கள், பூமி அல்ல, இந்த ஒட்டுமொத்த கிரகங்கள், இந்த பால்வெளிகள், மண்ணாங்கட்டி, என்னமோ 100 சொல்லுகிறார்கள். இந்த எல்லாமே ஒரு முட்டை வடிவமாகத்தான் இருக்கிறது. முதலிலே பூமி சதுரமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். பிறகு அப்படி சொன்னவனுக்கு பிறகு உருண்டை என்றார்கள். இப்ப எல்லாரும் பழையபடி ஒரு நீள்வட்டம் என்றுதான் சொல்லும், முட்டை ரூபத்துக்கு தான் வந்து விட்டார்கள். அன்றைக்கே அது ககன முட்டைன்னு படித்தார். இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறதாகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த தொகுதி மாயாகாரியமாகிய தத்துவ வடிவங்களினுடைய ரூபந்தான் என்பதை விளங்கப்படுத்த போகிறார். அடுத்து பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுங்கும் முறை, அதனை பிரபஞ்சம் எல்லாம் எப்படி ஒடுங்கும், இப்படியே இருக்க போகிறதா என்றால் தோற்றமுள்ள எல்லாவற்றுக்கும் அழிவு இருக்கும். ஆகவே இந்த பிரபஞ்சமும் ஒரு நாளைக்கு ஒடுங்க போகிறது. அதனை பகுதி பகுதியாகவும் ஒடுங்கும், பிறகு மொத்தமாகவும் ஒடுங்கும். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் உட்பிரிவாக தத்துவங்கள் ஒடுங்கும் முறையை பாடல் 162
உயிர்கள் ஒடுங்கும் முறைமையை பாடல் 163 சொல்கிறார். தத்துவம் ஒடுங்கும், பிறகு உயிர்கள் ஒடுங்கும். தனித்தனி சொல்ல போகிறார். அவ்வளவுதான், இந்த அட்டவணை முடிஞ்சிச்சுங்க. பாடல் சரி, ஒரு பாடல் படிப்போம். பாடல் 141. பாடல் தலைப்பு முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு. தனுகரணாதிகளை ஏன் கொடுக்கிறான் என்றால், தனுகரணாதிகள் என்று திரும்பவும் சொல்லுகிறேன், தனுகரண போன போகங்களை மாயையிலே இருந்து இறைவன் உயிர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான் என்றால் மலங்களை நீக்கும் பொருட்டு என்று சொல்லுகிறார். அதை விளங்கப்படுத்த போறது இந்த பாட்டு. பாடல் அறன்விதி அருளது என்றே அறைந்தனன், அதுவும் முன்னே தரை நரகு அருந்துறக்கம் தனுகரணாதி எல்லாம் வருவதும் செய்து அனாதி மலங்களின் மருந்தால் தீர்த்து பரகதி அதுவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும். பொருளுரை. அறன்விதி அருளது என்று அறைந்தனன், முதல்வன் செய்யும் செயல்கள் கருணையே என்று மேலே கூறினோம். அதுவும் எனக்கு துன்பம் செய்கிறான், எனக்கு ரொம்ப கடுமையான கடன் வந்து விட்டது, பிள்ளையை இழந்து விட்டேன், இப்படி எல்லாம் துக்கப்படுகிறீர்களா? இது எல்லாமே அப்ப இறைவன் என்னை கொடுமைப்படுத்துகிறானா என்றால் இல்லை, அருள் செய்கிறான் என்றுதான் அர்த்தம். தங்கமும் பவனமாக வந்து எல்லாம் செல்வமாக இருக்கிறது, எல்லாம் செழிப்பாக இருக்கிறது என்றால் அது என்னவென்றால் அதுவும் இறைவனுடைய கருணை தான். என்னுடைய நல்வினையை தீர்க்க நன்மையையும், தீவினையை தீர்க்க தீமையையும் தந்து அவன் நம்மை உய்விக்க முயற்சிக்கிறானே தவிர தண்டிக்க முயற்சிக்கவில்லை. ஆகவே எப்படி நல்வினையோ அப்படித்தான் தீவினையும் என்று சொல்கிறார். அறன்விதி அருளது என்று அறைந்தனன், முதல்வன் செய்யும் செயல்கள் கருணையே என்று மேலே கூறினோம். மேலே என்றால் முன்பு ஒரு பாடலிலே இறைவனுடைய செயல்கள் எல்லாம் அருட்செயல்களே என்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை நினைவூட்டுகிறார். அதுவும் அக்கருணையும் முன்னே தரை நரகு அரும் துறக்கம், முன்பு பூமி நரகம் அரிய ஸ்வர்க்கம் முதலியவற்றிலே தனுகரணாதி எல்லாம் உயிர்கள் வினைப்பயனை நுகர்தற்கு வேண்டப்படும் தனு கரண புவன போகங்களை எல்லாம் வருவதும் செய்து மாயையின் நின்று தோற்றுவித்து அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து, மாயையின் நின்று அவ்வுயிர்களை பொருந்திய அனாதியாய மலக்கன்மங்கள் என்னும் நோய்களை தனுகரணாதிகளாகிய மருந்துகளினாலே தீர்த்து பரகதி அதுவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும். பின்னர் பரஞானத்தையும் அருளி செந்தாமரை மலர் போலும் திருவடியையும் தரும். திருப்பி ஒரு தரம் படிப்போமா? அறன்விதி அருளது என்று அறைந்தனன், முதல்வன் செய்யும் செயல்கள் கருணையே என்று மேலே கூறினோம். சரி, அவ்வளவு விளங்கி விட்டது. அதுவும் அக்கருணையும் முன்னே தரை நரகு அரும் துறக்கம் தனுகரணாதி எல்லாம் முன்பு 3 இடத்திலே அனுபவம், அந்த கருணையாக அவன் நமக்கு பிறவிகளை தரப்போகிறான். இந்த பிறவிகள் 3 இடத்திலே இருக்க போகிறது என்று படித்தோம். ஒன்று சொர்க்கத்திலே, அடுத்தது நரகத்திலே, அடுத்தது பூமியிலே. இந்த 3க்கும் உரிய தனுகரணாதிகளை எல்லாம் அவன் தருவான். முன்பு பூமி நரகம் அரிய சொர்க்கம் முதலியவற்றிலே உயிர்கள் வினைப்பயனை நுகர்தற்கு வேண்டப்படும் தனு கரண புவன போகங்களை எல்லாம் வருவதும் செய்து மாயையின் நின்று தோற்றுவித்து அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து அவ்வுயிர்களை பொருந்திய அனாதியாய மலக்கன்மங்கள் என்னும் நோய்களை இத்தனுகரணா. இந்த இடத்துல ஒரு கேள்வி வேற வேணும், படித்து கொண்டு போற பொழுது. அனாதியாகிய படிங்க. அவ்வுயிர்களை பொருந்திய அனாதியாய மலக்கன்மங்கள் என்னும் நோய்களை, அனாதியாகிய மலகன்மங்கள் என்று சொல்லிவிட்டார். மலம் என்பது எதனை? ஆணவ மலம். ஆணவத்தை, அனவத்தையும் கண்மத்தையும் நீக்குவது. அப்ப என்ன, மாயையும் மலந்தனை அதை பற்றி சொல்லவில்லை என்றால் மாயை தான் அதை நீக்க போகிறபடியால் அனாதியாகிய மலகன்மங்களை நீக்கி
அவ்வுயிர்களை பொருந்திய அனாதியாய மலகன்மங்கள் என்னும் நோய்களை இத்தனுகரணாதிகளாகிய மருந்துகளினாலே தீர்த்து. நோய் என்னவென்றால் ஆணவமும் கண்மமும். அதுக்கு மருந்து என்னவென்றால் இந்த தனுகரண புவன போகம்தான் மருந்து. இவற்றை கொண்டுதான் அந்த நோயை நீக்க வேணும். இதை போட்டு அடித்து அடித்து அடித்துதான் அந்த நோயை நீக்க வேண்டும். அப்போ இவற்றினாலே அந்த நோயை நீக்கி பரகதி அதுவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும். பின்னர் பரஞானத்தையும் அருடி செந்தாமரை மலர் போலும் திருவடியையும் தரும். பரஞானத்தையும் தந்து, பரஞானம் என்றால் மேலான அறிவு என்று அதற்கு அர்த்தம், தந்து அதற்கப்பாலே இருக்கக்கூடியதான பாத பங்கஜம் திருவடி தாமரையையும் நமக்கு அவன் அருளி செய்வான் என்கிறார்கள். இந்த பாடலினோடு அது சொல்லப்படுகிறது. குறிப்புரை. அறன்விதி அருளதென்றே அறைந்தனன். செய்யுள் 105 பார்க்க. தொகுப்புரை மட்டும் படிங்க. சரி. பாடல் 105 தொகுப்பொழிப்புரை. அகிதம் செய்தாரை கண்டித்தல் நல்வழிப்படுத்த பொருட்டே ஆகலின் அதுவும் முதல்வனது கருணையேயாம். செய்கிறவர்களை கண்டிப்பதென்பது அவர்களை திருத்துவதற்காக. நல்ல குருநாதன் நம்மை வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்ல கொல்லா பிணியகற்றவே என்ற இங்கே ஒரு பாடல். அதுபோல வாத்தியார் அடிக்கிறது பிள்ளைகளை திருத்தி நல்லா வருவதற்காக. ஆகவே அகிதம் செய்வது கூட நன்மைக்குத்தான் என்று இந்த பாடல் சொல்கிறது. ஆகவே அது கூட இறைவனுடைய கருணைதான் என்பது முன்னே சொல்லி இருக்கிறபடியால் அங்கே விட்டு விட்டு போகிறார். அந்த பாடலை உரையாசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இரண்டாம் குறிப்பு தனுகரணாதி. தனு கரண புவன போகங்கள். உயிர்கள் தனுகரணங்களை பொருந்தி பூமி நரக சொர்க்கங்களிலே இன்பத் துன்பங்களை நுகரும் முறைமையும் தனுக்களின் இயல்பும் இவ்வதிகரணத்தின் 2ஆம் 4ஆம் பகுதிகளில் கூறி கரணங்களின் இயல்பு 5ஆம் பகுதியில் கூறுகின்றார். உயிர்கள் தனுகரணங்களை பொருந்தி பூமி நரக சொர்க்கங்களிலே இன்பத் துன்பங்களை நுகரும் முறைமையும் தனுக்களின் இயல்பும் இவ்வதிகரணத்தின் 2ஆம் 4ஆம் பகுதிகளில் கூறி 2ஆம் 4ஆம் பகுதியிலே இது சொல்லி இருக்கிறார். கரணங்களின் இயல்பு 5ஆம் பகுதியில் கூறுகின்றார். கரணங்களினுடைய இயல்பு பற்றி இந்த 5ஆம் பகுதியிலே சொல்ல போகிறார். கரணங்கள் மாயையம் எனப்படும். கரணங்கள் என்று சொல்லப்படுவதாகிய கருவிகள், அறிவு கருவிகள், செயற்கருவிகள் என்ற கருவிகள் மாயையிலே இருந்து விளைகிற, மாயை அல்ல, மாயையிலே இருந்து விளைபவை. அவை மாயேயம் என்று சொல்லப்படும். கரணங்கள் என்றால் கருவிகள், அதாவது தத்துவங்கள். மூன்றாம் குறிப்பு பரகதி, மேலான கதி. கதி என்றால் இங்கே ஞானம். 4ஆம் குறிப்பு பாதம் என்றால் திருவடி, அதாவது சிவப்பேறு, அதாவது முத்தி. பொழிப்புரை. உயிர்களை பொருந்திய மலக்கன்மங்கள் நீங்குதற் பொருட்டு முதல்வன் தனுகரணாதிகளை கொடுப்பன். அம்மலக்கன்மங்கள் நீங்கிய இடத்து பரஞானத்தை விளக்கி முத்தியை கொடுப்பன். முதலிலே பரஞானத்தை விளங்கச் செய்வான், பிறகு அதன் மூலம் முத்தியை கொடுத்தருளுவான். இதுதான் இந்த பாடல் சொன்ன கரணங்களை கொடுத்து இறைவன் செய்கிற உபகாரம் என்னவென்றால், முதலிலே வினைகளை நீக்கி பிறகு பரஞானத்தை கொடுத்து பிறகு பரகதியை தந்தருளுவான் என்று இந்த பாடல் விளக்கம் பண்ணுகிறது. பாடல் 141 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வன் தனுகரணாதிகளை கொடுத்தல் உயிர்களின் மலத்தை நீக்குதற் பொருட்டு. அறன் விதி அருளது என்றே அறைந்தனன்.
அதுவும் முன்னே தரை நரகு அருந்துறக்கம் தருகரணாதி எல்லாம் வருவதும் செய்து அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து பரகதி அதுவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும். பொழிப்புரை. உயிர்களை பொருந்திய மலகன்மங்கள் நீங்குதற் பொருட்டு முதல்வன் தனுகரணாதிகளை கொடுப்பன். அம்மலக்கன்மங்கள் நீங்கிய இடத்து பரஞானத்தை விளக்கி முத்தியை கொடுப்பன். இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். இதென்றால் அதற்கு அப்பால் நின்று அவற்றை செயல்படுத்துகிற ஆற்றலை சிவன் செய்வான் என்பதுதான் நாங்கள் கடைசியாக படித்த பாடல், 40வது பாடல். 140. அடுத்த பாடலை அடுத்த வகுப்பிலே படிப்போம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.